الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم آتني علما وفهما وتفهيما اللهم علمني من لدنك علما. اللهم اغفر لجميع العلماء المسلمين من المحدثين والمفسرين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه وجاهد في سبيلك بماله ونفسه. بسم الله الرحمن الرحيم. சஃபா மலை மீது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய சீராவை வாழ்க்கை வரலாறை நாம் படித்து வருகிறோம். யாருடைய வாழ்க்கை வரலாறை படிப்பதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்குமோ, நம்முடைய ஈமான் நமக்கு உறுதி பெறுமோ, மேலும் நம்முடைய மார்க்க பற்று நமக்கு அதிகமாகுமோ, அத்தகைய ஒரு அழகிய இறுதி இறை தூதர் நமக்கு நம்முடைய உயிரை விட, நம்முடைய குடும்பத்தை விட, நமது பிள்ளைகளை விட மிகவும் பாசத்திற்குரிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்கின்றோம். கவனிங்க, 6வது பாடத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்று 34வது பக்கத்திலிருந்து படிக்க இருக்கிறோம். இந்த பகுதி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியினுடைய தொடக்கமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியினுடைய தொடக்கம். எதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்களோ, இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ, அந்த பணிதான் தாவா என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்களுக்கு கொடுத்த 2 பணிகள். ஒன்று என்ன? மக்களை அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் அழைக்க வேண்டும். 2வது, அவர்களும் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அதே கடமைதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவா இபாதத், அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுடைய அடியார்களை அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் நாம் அழைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எல்லாமே சரி செய்யப்பட்டன. அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு சீர்திருத்தம் செய்யப்பட்டன. அதற்கு பிறகு தான் நபிதான் என்பது அவர்களுக்கு உறுதியானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்களை இறக்கி நீங்கள் தாவாவை ஆரம்பிக்க வேண்டும் என்ற கட்டளை வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையை நோக்கி போறாங்க. தாவா கொடுக்கிறதுக்காக வேண்டி முதல்ல ஒரு இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். கவனிங்க, அது என்ன இடம்? சஃபா மலை. அதாவது மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கும். மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது மஸ்ஜிதுல் ஹராமை உங்களுடைய முதுகு பக்கம் வைத்து நீங்கள் நின்றீர்கள் என்றால், சரிங்களா, அந்த அதாவது அல் ஹஜருல் அஸ்வதிலிருந்து நீங்கள் நின்றீர்கள் என்றால் வலது பக்கத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சிறிய மலை கொண்டு தான் சஃபா மலை. இந்த சஃபா மலை என்பது அல்லாஹு தஆலா புனிதமாக்கிய, கண்ணியப்படுத்திய மலைகளிலே ஒரு முக்கியமான மலை. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவை. நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவை. காபத்துல்லாவுடைய அந்த கட்டிடம் கட்டப்பட்டது அறிஞர்களுடைய கூற்றின்படி, வரலாற்றுடைய ஆய்வின்படி 5 புனிதமான மலைகளிலிருந்து. அந்த 5 புனிதமான மலைகளிலிருந்து 2 மலை தான் இந்த சஃபா மர்வா என்ற மலை. சரிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஃபா மலையை தேர்ந்தெடுத்தார்கள். அதாவது அந்த காலத்தில் அந்த மலை ஒரு ஐகான், ஒரு குறிப்பிடப்பட்ட மக்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. காபத்துல்லாஹ்க்கு வரக்கூடிய மக்களும் அதே போல பொதுவாக மக்கள் ஒருங்கிணைந்து தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக வேண்டி நம்ம இந்த காலத்தில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி, இப்போ ஒரு ஊர்லேயும் ஒரு மைதானம் இருக்கும்ல, அந்த மைதானத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கும், ஒரு மேடை வச்சுருப்பாங்க, அங்கே ஒன்று கூடி பஞ்சாயத்து ஜமாத்து நடத்துவாங்க. அந்த மாதிரி
ஸோ ஐயாமுல் ஜாஹிலியால அது ஒரு அறியப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையை தேர்ந்தெடுத்து அந்த மலை மேலேயே ஏறிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதுனாலையும் எல்லா மக்களுக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் யார் பேசுகிறார் என்பதை எல்லா மக்களும் தூரத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபா மலை மேலே ஏறிடுறாங்க. சரிங்களா? சரி, இதிலிருந்து தாவாவுடைய அந்த பாடத்தில் நம்ம ஒரு படிப்பினையை எடுக்கலாம். எப்படி என்று சொன்னால், தாவா கொடுப்பதற்கு முன்பாக யாருக்கு தாவா கொடுக்க போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பிடித்தமான ஒரு இடத்தை, பொதுவான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அவர்களை ஒன்று கூட்டி தாவா கொடுப்பது. புரியுதுங்களா? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த அமலிலிருந்து நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் யாரும் தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. இப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது பாவத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு கிளப்பும் பப்பும் தான் பிடிச்சமான இடம், அதனால் அதுக்குள்ளார நம்ம போய் தாவா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்து கொஞ்ச நாளாக பரவிக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய ஒரு தாய் வந்து தொப்பி தாடி வச்சுக்கிட்டு ஒரு விபச்சார விடுதிக்கு போகிற மாதிரி அல்லது ஒரு கிளப்புக்கு போகிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொம்பளைங்களுக்கு தாவா கொடுக்குற மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு சினிமா, இதெல்லாம் வந்து என்னதுன்னு சொன்னால் ஒரு ஷோ வீடியோ, மக்களுக்கு எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மாதிரி. இது மாதிரி இப்படி தாவா கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதுக்கு வந்து நமக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. புரியுதா? நல்லா நம்மளை பாதுகாக்கணும். தாவா கொடுப்பதும் எப்படி கொடுக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அழைப்பின் அடிப்படையில் தான் நம்ம தாவா கொடுக்கணும். சரிங்களா? அப்போ அந்த இடத்திலிருந்து அவர்கள் பாவத்திலிருந்து வெளியாகி அவர்கள் அந்த இடத்து வரும் பொழுது அந்த உள்ள சூழ்நிலையில் அவர்களுக்கு நம்ம எப்படி அந்த செய்யணுமோ அந்த அடிப்படையில் தான் செய்யணுமே தவிர இந்த மாதிரி செய்யப்படுவது வந்து இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் அல்ல, நம்முடைய மார்க்க அறிஞர்கள் முன்னோர்களுடைய வழிகாட்டுதல் அல்ல. சரிங்களா? சரி, அப்போ ஒரு பொதுவான இடம் என்று சொன்னால் எந்த இடத்துல பாவங்கள் நடக்கலையோ ஒரு கண்ணியமான இடமாக இருக்கும், எந்த இடத்துல அல்லாஹ் ரசூலுடைய பெயர் சொல்லப்படுவது ஒரு கண்ணியமாக இருக்குமோ அத்தகைய ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த மலை மேலே ஏறி நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா சபாஹா யா சபாஹா என்ற அந்த ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. யா சபாஹா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது சுபுஹ் என்று சொன்னால் காலை, அதனுடைய வார்த்தை தான் சபாஹ் என்பது. யா சபாஹா அதாவது அதிகாலையில் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையே. அதாவது அரபு நாடுகளில் வந்து இந்த கொள்ளையடிப்பவர்கள் ஒரு ஊருக்கு வரும் பொழுது அதிகாலையில் உள்ளார நுழைவாங்க. மக்கள் எல்லாம் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். பொதுவாக வந்து மார்க்கம் தெரியாதவர்கள் இரவெல்லாம் அதிகமாக விழித்திருந்துட்டு அந்த நேரத்தில் தான் வெயில் சூடெல்லாம் இருக்காதுல்ல, சூரியன் வந்து உதயமாகி அதுக்கப்புறம் தானே அந்த உஷ்ணம் சூடெல்லாம் வரும். அப்போ அந்த நேரத்தில் மக்கள் வந்து ரொம்ப குளுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம், மக்கள் வந்து தூக்கத்தையும் ரொம்ப ருசித்து தூங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தான் இந்த கொள்ளையடிப்பவர்கள் வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் யா சபாஹா, அதாவது காலையில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஆபத்து, ஏதோ அந்த சுபுகு நேரத்தில் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டுச்சு, எல்லாரும் எந்திரிங்க சீக்கிரம் வாங்க என்று மக்களை அவர்களை வந்து உஷார்படுத்தி அழைப்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு அரபி பதம் தான் யா சபாஹா என்பது. இந்த வார்த்தையை நல்ல திரும்ப 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 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் இட்டு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் பொழுது இப்போ இந்த காலத்தில் நம்ம மைக் வசதி வச்சுருக்கிறோம், ஸ்பீக்கர் வச்சுருக்கிறோம், தூரமாக செய்தி கேட்குறது. ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் வந்து சத்தங்கள் வந்து அதிகமாகிவிட்டன, போக்குவரத்து சத்தங்கள், அதே போல் மற்ற அந்த குழப்பங்கள்னால உங்களுக்கு மனிதர்களுடைய சத்தங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன அளவில் தான் போய் சேரும். அந்த காலத்தில் இந்த மாதிரியான எந்த குழப்பமும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி சத்தமாக சொல்லும் பொழுது அசால்ட்டாக ஒரு 250-300 மீட்டருக்கு அந்த சத்தம் வந்து ஈஸியாக போய் சேர்ந்துடும். நம்ம ஊரில் கிராமத்துலலாம் பாருங்களேன், வயலில் ஒரு ஏக்கர் கணக்கில் வயல் இருக்கும், அந்த ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு சத்தம் போடுவாங்க, அழகாக அங்கே உள்ளவங்களுக்கு கேட்கும். ஏன்னா அங்கே வந்து என்விரான்மெண்ட் வந்து பாதுகாக்கப்பட்டு சத்தங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுனாலையும் மற்ற அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாததுனாலையும் சத்தங்கள் வந்து ஈஸியாக கேட்கும். அந்த காலத்தில் மக்கா என்பது எவ்வளோ பெரிய ஒரு ஊராக இருந்துச்சு,
காபத்துல்லாவை சுற்றிய ஒரு சின்ன ஒரு இடமா இருந்துச்சு. அதாவது இன்றைக்கு நீங்க மஸ்ஜிதுல் ஹராமை பார்க்குறீங்கல்ல, விசாலப்படுத்தப்பட்ட இந்த மஸ்ஜிதுல் ஹராமை நீங்க பார்க்குறீங்கல்ல, இந்த அளவுக்கு தான் மொத்த மக்காவுமே இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் சில குடியிருப்புகள் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இவ்வளோ பெரிய மக்கள் தொகையும் கட்டடங்களையும் கொண்ட மக்கா கிடையாது. நீங்கள் பழைய ஃபோட்டோக்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சத்தத்தை கேட்ட உடனேயே மக்கள் ஒருவரை ஒருவர் எழுப்ப ஆரம்பித்தார்கள், ஒருவரை ஒருவர் உஷார்படுத்த ஆரம்பித்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாரு யா சபாஹா என்று மக்கள் எல்லாம் அப்படியே கிளம்பி வர ஆரம்பிக்கிறாங்க. சத்தம் அந்த திசையை நோக்கி, ஏற்கனவே அறியப்பட்ட ஒரு திசை தான் அது, அதாவது சஃபா மலை. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாம் ஒருத்தராக வர ஆரம்பிச்ச உடனே யா சபாஹா என்று அழைத்து கொண்டிருந்த அந்த வார்த்தையை விட்டுட்டு அடுத்து குறைஷிகளுடைய ஒவ்வொரு குடும்பத்துடைய பெயரையும் சொல்லி அந்த குடும்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்டிகுலராக கூப்பிடுறாங்க. ஃபஹர் குடும்பத்தார்களே, அதி குடும்பத்தார்களே, அப்து மனாஃப் குடும்பத்தார்களே, அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்களே என்று பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ வந்திருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அந்த குடும்பத்தார்கள் இல்லைன்னா இவர் குறிப்பிட்ட அந்த குடும்பத்தாரெல்லாம் கூப்பிடுறாரு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி அந்த குடும்பத்தார்களை எல்லாம் வர வைக்கிறார்கள். அதான் சொல்றாங்க, அந்த அழைப்பை ஏற்பவர்கள் யார் கூப்பிடுறாங்க, முஹம்மது கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமும் அவர்களுடைய மதிப்பு அறியப்பட்டதாக இருந்ததுனாலையும் யா சபாஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை முக்கியமான ஒரு பிரச்சனையுடைய நேரத்தில் தான் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்பதனாலையும், அப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று அந்த விஷயத்தினுடைய வீரியத்தை, அந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், யாரால வர முடியலையோ குறைஞ்சபட்சம் வீட்டில இருந்து ஒருத்தர் 2 பேரையாவது போய் அனுப்பி வச்சு குடும்பத்திலிருந்து நீங்க போய் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா மக்களும் ஓரளவுக்கு யார் யாருக்கெல்லாம் சத்தங்கள் கேட்டுச்சோ எல்லா மக்களும் ஒன்று கூடி விட்டார்கள். எல்லாரும் தனக்கு அருகில வந்துட்டாங்க, தான் அழைத்த எல்லா குடும்பத்திலிருந்தும் மக்கள் வந்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதியானது. அந்த சபையில அபூ லஹப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நெருக்கமான வம்சத்தில் அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள்ல அபூ லஹபும் ஒருத்தர் இருந்தார். இப்போ எல்லாரும் ஒன்று கூடிய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எப்போதும் போல அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு, ஏன்னா அரபுகளிடத்துல அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி என்பது ஏற்கனவே அறியப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த மலைக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு குதிரை படை ஒன்று தயாராக இருக்கு, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் உங்களை தாக்கலாம், உங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தலாம் என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மக்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா நாங்க நம்புவோம், உங்களை உண்மையாளராகவே நாம் கண்டிருக்கிறோம், பொய்யுரைத்து கண்டதில்லை, நீங்க பொய் பேசி நாம் பார்த்ததில்லை, நீங்க உண்மையை சொல்லி தான் எங்களுக்கு அனுபவம் இருக்கு, அதனால நீங்க சொல்றதை நாங்க நம்புவோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது தாவா பணியில ஈடுபடக்கூடியவர்கள், குறிப்பா முஸ்லிம்கள் எல்லாருமே இப்படித்தான் இருக்கணும், முஸ்லிம்கள்னாலே தாயா தான் இருக்கணும். குறிப்பா இந்த தாவா பணியில விசேஷமா ஈடுபடக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஒரு சின்ன அழகிய முன்மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில நமக்கு வைத்திருக்கிறாங்க. அதாவது என்னன்னு சொன்னா, தாவா செய்றவங்க தங்களுடைய கவும்ல தங்களுடைய மக்களுக்கு மத்தியில நல்ல குணங்களை கொண்டு அறியப்பட்டவராக இருக்க வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை கொண்டு அறியப்பட்டவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம தாவா செய்தோமேயானால் அந்த மக்களுக்கு நம்முடைய, அதாவது நம்மீது இருக்கக்கூடிய அந்த பிரியமானது தாவாவை செவி கொடுப்பதற்கு, தாவாவை கேட்பதற்கு அது ஒரு நெருக்கமான ஒரு விஷயமாக இருக்கும். நம்மீது அவர்களுக்கு பிரியம் இல்லை, நம்மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களின் மீதும் நம்பிக்கை வராது. அப்ப நம்மீது நம்பிக்கை வருவதற்கு, நம்மீது பிரியம் வருவதற்கு நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால், நம்முடைய ஒழுக்கங்கள், நம்முடைய தனிப்பட்ட அந்த பண்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்கணும், அதே போல பண்பாடுகள் ஒழுக்கங்கள் சரியாக இருக்கணும்.
இந்த விஷயங்கள்லாம் சரியில்லை என்று சொன்னால் நம்ம தாவா கொடுக்கும் பொழுது ஆமாம் இவர் பெரிய யோக்கியன், இவர் சொல்ல வந்துட்டாரு என்று ரொம்ப ஈஸியாக நம்ம கொடுக்கக்கூடிய தாவாவை மக்கள் உதாசீனப்படுத்தி விடுவார்கள், அலட்சியம் செய்து விடுவார்கள். அதனால தாயி கண்டிப்பாக தன்னுடைய பெர்சனல் விஷயங்களை சரி செய்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. அவருடைய தாவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அதே போல மக்களிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அங்கீகாரம் கிடைப்பதற்கும் அந்த தாவாவை கேட்டு மக்கள் சீர்திருத்தம் பெறுவதற்கும். சரி, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கவனிங்க, இந்த பேச்சில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுலாம் பேசியிருப்பாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக நீண்ட பல விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருப்பாங்க. ஆனால் நமக்கு அதிலிருந்து முக்கியமாக அறிவிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் நமக்கு அதில் அறிவிக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷி மக்களுக்கு அந்த தாவாவை சொல்லும் பொழுது பல விஷயங்களை விளக்கியிருப்பாங்க. அதில் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை குறித்து, அல்லாஹ்வுடைய தண்டனையை குறித்து எச்சரிக்கை செய்கிறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்ன அல்லாஹ்வை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை, ஆகிரத்தை பற்றி சொல்லலை, இன்னும் நிறைய விஷயங்கள். ஏன்னா இன்றைக்கு தாவானா எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் பல லாஜிக்கலாக சொல்லி பல விஷயங்களெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதோட முடிச்சுடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவால நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த மக்களுக்கு அல்லாஹ் இறைவன் யார் என்பது அறியப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த மக்களுக்கு அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்ல வேண்டிய அந்த அவசியம் அங்கே இல்லை. அல்லாஹ் என்பவன் வணங்கப்படக்கூடியவன், அவன் இறைவன் என்பதை குறைஷிகளும் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக எங்கே செய்திக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால், மறுமையை குறித்து, அதாவது மறுமை நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஷிர்க்கிலிருந்து நீங்கள் விலகவில்லை என்றால் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய பெரிய தண்டனை ஒன்று வரும் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொல்லி நேரடியாக அந்த ஷிர்க் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒருவர் எதிரிகளை பார்த்துவிட்டு என்ன அவர்கள் தன்னை முந்தி சென்று தனது கூட்டத்தினரை திடீரென தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக மலை உச்சியிலே ஏறி யா சபாஹா என்று அழைத்தவரை போன்று என்று தன்னை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது நான் உங்க மேல எவ்வளவு அக்கறை உள்ளவன். சரிங்களா? மறுமையை பற்றிய அந்த செய்தியும் அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றிய செய்தியும் எனக்கு தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. புரியுதா? அதனால எனக்கு கண்கூடா காட்டப்பட்டதை போன்று, அதை நான் பார்த்ததை போன்று அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உறுதியான செய்திகள் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த தண்டனைக்கு நீங்க ஆளாகி விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையில நீங்க விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று தன் மீது மீண்டும் நம்பிக்கையை வர வைக்கிறாங்க. நான் இந்த சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவன் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்துக்கு புரிய வைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தாவா கொடுக்கும்போது நீ எக்கேடு கேட்டு போனா என்ன, எனக்கு வேலை சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், போ தொலை முசீபத்து, அப்படி நம்மளுடைய மனசு இருக்கக்கூடாது. நம்முடைய மனசு அப்படியே துடிக்கணும். எப்படி துடிக்கணும்? இவர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ளணுமே, சத்தியத்தின் பக்கம் வரணுமே, மார்க்கத்தின் பக்கம் வரணுமே, இந்த தாவாவை விட்டு அவர் விலகி விடுவாரே, ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாயிடுவாரே, அதாபுக்கு ஆளாயிடுவாரே என்ற அந்த ஒரு துடிப்பு தாயியுடைய உள்ளத்துல இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவலையோட, அந்த ஒரு மன வேதனையோடு அந்த தாவாவை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தங்களுடைய தாவாவை விளக்குறாங்க. அதாங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைத்தார்கள். அதாவது என்னென்ன சொல்லணுமோ இஸ்லாமை பற்றி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தீனை பற்றி சொன்னாங்க, வஹியை பற்றி சொன்னாங்க, இந்த துன்யாவுடைய அழியக்கூடிய தன்மை, ஆகிரத்துடைய நிரந்தரமான விஷயங்கள், இதெல்லாம் அதுதான் சுருக்கமாக நமக்கு எப்படி அறிவிக்கப்பட்டு விடுகிறது ஹதீஸ் கிதாபுகளில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை சத்தியத்தின் பக்கம், உண்மையின் பக்கம் அழைத்தார்கள். நிறைய விஷயங்களை சொல்றாங்க, ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்படிலாம். அடுத்து திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அல்லாஹுவின் வேதனையை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். அப்ப கண்டிப்பா தாயியானவர் அல்லாஹுவை பற்றி சொல்லும் பொழுது எச்சரிக்கை செய்யாமல் அவர் தாவாவை முடித்தாரேயானால் அந்த தாவா பரிபூரணமாகாது. இன்றைக்கு ரொம்ப பேர் செய்யக்கூடிய முக்கியமான தப்பு இதுதான். என்ன தப்பு சொன்னா, அல்லாஹ் பற்றி சொல்லுவாங்க, மறுமையை பற்றி சொல்லுவாங்க, இஸ்லாமுடைய உயர்ந்த தன்மையை பற்றி சொல்லுவாங்க, அதோடு அப்படியே சைலண்டாக நிறுத்திட்டு போயிடுவாங்க. பொதுவாக நம்ம அறிஞர்கள்ட்ட இருந்து படிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி தாவா கொடுக்குறவரே முதல்ல ஈமானில் வீக்கானவர், இவர் முதல்ல பலவீனமானவர், இவர் ஈமானை படித்துக் கொள்வதற்கும் யக்கீனை படித்துக் கொள்வதற்கும் இவர் முதல்ல தாவாவை படிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நல்ல கவனிங்க, நற்செய்தி கொடுக்காமல் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் நபிமார்களின் தாவா இல்லை. நீங்கள் நபிமார்களை பற்றி குர்ஆனில் படிச்சு பாருங்க, முபஷிரீன வ முன்திரீன். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது பஷீரன் வ நதீரா, யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி. முபஷிர், நதீர், தாய். இல்லைன்னா முபஷிர் நதீர்ங்கிற வார்த்தை மட்டும் பெரும்பாலான இடங்கள்ல வரும். வமா அர்சல்னாக இல்லா பஷீரன் வ நதீரன். இந்த தப்ஷீர் அதே போல தந்தீர், இந்த ரெண்டு சேரணும் தாவால. அப்படி சேர்ந்தாதான் அது நபிமார்களுடைய தாவாவாக இருக்குமே தவிர, இல்லை என்றால் அது உங்களுடைய ஃபேஷன் தாவான்னு நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். அது இஸ்லாமிய தாவாவாக ஆகாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாவாவாக ஆகாது. என்ன, கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதாவது மக்களுக்கு இஸ்லாமுடைய சிறப்புகள், கண்டிப்பாக இஸ்லாம் சயின்ஸுக்கு உட்பட்டது, சயின்ஸு இஸ்லாமுக்கு உட்பட்டது. ஏன்னா இஸ்லாமில் இருக்கக்கூடியது எதுவுமே சயின்ஸுக்கு முரணாக இருக்காது. இஸ்லாமில் ஒழுக்க மாண்புகள் அப்படி இதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. சொல்லி இதுக்காக வேண்டி இஸ்லாமை ஏற்றுக்க சொல்லுவாங்க. நோ, நெவர், அப்படி கிடையாது. இஸ்லாமை அல்லாவுக்காக ஏற்றுக்க சொல்லுங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை நீ வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் தவறு. வணக்க வழிபாடுகள் லா இலாஹ இல்லல்லாஹ், பரிசுத்தமான அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும். அதுக்காக நீ இஸ்லாமுக்குள்ளார வாங்கன்னு சொல்லுங்க. அதை சொல்லும்போது சேர்த்து நீங்க ஒழுக்க மாண்புகளை சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு படுறாங்க பாருங்க கஷ்டம். 1008 சயின்ஸை சொல்லி அந்த பாருங்க, கருவை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இதை பற்றி என்னென்னமோ சொல்லலாம். அப்படி வர்றதுனால தான் கடைசியில் அவங்களுக்கு இபாதத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறது இல்லை. நோக்கமே என்ன, ஒமா கலப்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன் யா கௌமி அப்துல்லாஹ். குர்ஆனில் சொல்லப்பட்ட எல்லா நபிமார்களுடைய தாவாவுமே என்ன, யா கௌமி அப்துல்லாஹ், இபாதத்துக்கு வாங்க, அல்லாஹ்வை வணங்குவதின் பக்கம் வாங்க. அதனால தான் இன்று தாவா கொடுக்குறவங்களுக்கும் இபாதத்தில் ஆர்வம் கிடையாது. அப்படி தாவா கொடுக்கப்பட்ட இஸ்லாமுக்கு வர்றவங்களுக்கும் இபாதத்துடைய ஆர்வம் இருப்பதில்லை. ஏன்னா அவங்க ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிட்டாங்க. ரிலீஜன்னா இது ஒரு பெஸ்ட் ரிலீஜன், ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தீனை இபாதத்துக்காக ஏற்றுக்கொள்வது, வணக்க வழிபாட்டுக்காக, மறுமைக்காக ஏற்றுக்கொள்வது, அது அடிப்படை கான்செப்ட். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தாவா கொடுக்கும்போது ஆரம்பத்திலேயோ அல்லது நடுவுலையோ அல்லது தாவா கொடுத்து முடியும் போதோ நீங்கள் அல்லாஹுவை பற்றி சொல்லணும், மறுமையை பற்றி சொல்லணும். அடுத்து நீங்கள் சயின்ஸை பற்றி சொல்கிறீங்க, ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறீங்க, மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை பற்றி, உண்மைகளை பற்றி நீங்கள் எடுத்து சொல்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். தட் இஸ் நாட் ரியல் கரெக்ட். அந்த நமக்கு பாயிண்ட் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறதுக்காண்டி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெரிய பிரச்சனை கிடையாது. அதையே சொல்லிட்டு முடிச்சுறது கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லும் பொழுது கடைசியில் என்ன விஷயம் என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னால், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் உனக்கு சொர்க்கம், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை நரகம் இருக்கு அப்படிங்கிற வார்னிங்கை நீங்க சொல்லணும். இந்த ஆளுக்கே முதல்ல சொர்க்க நரகத்தின் மேல சந்தேகம் இருக்கு, அவருக்கே அது ஒரு அதன் மேல ஒரு பலமான யக்கீன் வரலையே. இரண்டாவது, சொர்க்கம் மௌத்துக்கு பின்னாடி சொர்க்கத்தை பற்றி சொன்னா, இன்பத்தை பற்றி இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு எப்படி முதல்ல அவங்க ஏற்றுப்பாங்க? இஸ்லாமுக்கு வந்தால் தானே அவங்க அதை ஏற்றுப்பாங்க, முஸ்லீம்கள் தானே ஏற்றுப்பாங்க. காஃபிரா இருக்கும்போது நரகத்தை பற்றிலாம் சொன்னால் எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க?
இங்கேதான் ஒரு தாய் வந்து மிகப்பெரிய தப்பு செய்றார். புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா அப்படி வைக்கல. அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகத்தை குறித்த எச்சரிக்கையை செய்யுங்கள். குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க. நபிமார்களுடைய தாவால தெளிவா கடுமையான வேதனை, வழி தரக்கூடிய நரக வேதனை, அதை எடுத்து சொல்லுங்க. நரகத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். அப்ப இதை கொண்டுதான் தாவா முழுமை அடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முதல் தாவால பொதுமக்களை அழைத்து முதலாக இஸ்லாமிய பிரசன்டேஷன், இஸ்லாமை பற்றிய அறிமுகத்தை அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயம் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறாங்க. நான் உங்க மேல எந்த அளவுக்கு அக்கறை உள்ளவன் என்பதை எடுத்து சொல்றாங்க. அதுக்கு பிறகு சத்தியம் சம்பந்தப்பட்ட, அதாவது ஹக்கு, உண்மை, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு திரும்ப எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய தண்டனையை குறித்து நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். புரியுதுங்களா? அது கண்டிப்பா சொல்லப்பட வேண்டிய விஷயம். எப்ப சொல்றது? ஒரு மஜ்லிஸ்லயும் சொல்லணும். நீங்க தீனை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்க வாழ்க்கை காத்திருக்கிறது. நீங்க தீனை ஏற்றுக்கல, யார் நிராகரிக்கிறாங்களோ நேரா அவங்கள பார்த்து நீங்க சொல்லலைனாலும் சரி, யார் நிராகரிக்கிறாளோ மூணாவது பிரச்சனை வச்சு சொல்லுங்க. நிராகரிச்சு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா, ஷிர்க்ல இறந்துட்டாருன்னா, குஃப்ர்ல ஒருவர் இறந்து விடுவாரானால் நரக தண்டனை. அந்த நரகம் எப்பேற்பட்டது? நெருப்பால் நிறைந்தது. அது கண்டிப்பா நம்ம எச்சரிக்கை செய்யணும். அதனால யார் இந்த தாவால ஈடுபடுறீங்களோ, எந்த தாவால ஈடுபட்டாலும் சரி, அதாவது நீங்க இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைத்தாலும் சரி, அல்லது முஸ்லிமாக இருக்கக்கூடிய மக்களை நன்மையின் பக்கம், இபாதத்தின் பக்கம் அழைத்தாலும் சரி, ஷிர்க் குஃப்ரை விட்டு விலகி விடுமாறு அவர்களை நீங்கள் அழைத்தாலும் சரி, எந்த தாவாவை சேர்ந்தாலும் சரி, அதாவது தாவத்து தீன் அல்லது தாவா இஸ்லாஹுத்தீன், மொத்த மார்க்கத்தின் பக்கம் அழைத்தாலும் சரி, அல்லது முஸ்லிம்களை தங்களுடைய மார்க்கத்தை சீர்திருத்திக் கொள்ளுமாறு அழைத்தாலும் சரி, கண்டிப்பா அங்க நீங்க பஷாரத்தும் நதாரத்தும், தப்ஷீரும், அதே போல இன்சார், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தனோ, நற்செய்தி சொல்லுதலோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே செய்தாக வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நம்முடைய யக்கீன், அதாவது சொர்க்கத்தின் மீது நரகத்தின் மீது நமக்கு பயம் வரும், நமக்கு ஆசை வரும். புரியுதா? அப்ப சொர்க்க நரகங்கிற அந்த கான்செப்ட் இருக்குது. அல்லாஹ்வுடைய தீன்ல தாவால மிக முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுடைய ஆரம்பத்திலையும் சரி, அடுத்து தாவாவுக்கு நடுவுலையும் சரி, அல்லாஹ்வுடைய வேதனை குறித்து உங்களை நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் என்று அவர்களுக்கு சொல்றாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கூட்டத்தார்களையும் தனித்தனியா பெயர் கூறுறாங்க. அதுக்கு பிறகு மொத்த கபீலாவுடைய மொத்த பேர்களையும் சொல்றாங்க. ஒரு குடும்பத்தார்களையும் தனிப்பட்ட முறை, குறைஷிகளே, அப்புறம் குறைஷிகளுக்குள்ளார ஹாஷிம் கிளையாரு, அப்து முனாப் கிளையாரு, இந்த மாதிரி பிரிச்சு, ஏன்னா எல்லாரும் தனிப்பட்ட முறையில் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக வேண்டி. இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு சபையில மக்கள் எல்லாம் அழைத்து வைத்து நீங்க பேசும் பொழுது ரெண்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்டேஜ் உரைன்னு ஒன்று இருக்கு. அப்போ ஸ்டேஜில் ஆயிரக்கணக்கான பேரோ நூறுக்கணக்கான பேரோ இருப்பாங்க. அங்கே நம்முடைய யார் யார் பேருங்கிறது நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு க்ளோஸ் டோரில் ஒரு குறிப்பிட்ட மக்களோட நீங்கள் உட்காந்து பேசும் பொழுது அந்த மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி, அதே போல் அவங்கள உங்களுடைய பேச்சில் அட்டென்ஷன் அவங்கள தொடர்ந்து வைத்திருக்கணும். நீங்கள் அவங்களுக்காக வேண்டி பேசுறீங்க, அவங்கள முன்னோக்கி பேசுறீங்க, இந்த விஷயம் அவங்களுக்காக சொல்லப்படுது என்பதற்காக வேண்டி அவர்களை தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை பேரை சொல்லி, புரியுதா நான் அவங்களுக்கு சொல்றது, நீங்கள் கேட்குறீங்களா நான் சொல்றதை அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து பேசுறது, இதுவும் தாவால ஒரு முக்கியமான ஒன்று. சில பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்காருவாங்க. இப்போ நம்ம இதே ஆன்லைன் கிளாஸாக இல்லைன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கலாம், பேசலாம். இதில் யார் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நான் இடையில கேட்டுக்கிறேன், தூங்குறீங்களா, வைக்கிறீங்களா, அப்துல் காலித் எங்கே இருக்கீங்க, 2-3 பேர் தான் நமக்கு தெரியுதா, அதனால் அவங்கள தான் கேட்க முடியுது. சில பேர் உட்காந்துருப்பாங்க. முன்னாடி உள்ளவங்க கேட்டா என்ன, தூங்குனா என்ன, கொட்டாய் விட்டா என்ன, வாட்ஸ்அப் பண்ணோன்னா என்ன, திரும்பிக்கிட்டு வேற யார்ட்டையாவது சாட் பண்ணிக்கிட்டா இருந்தா என்ன, வேற யார்ட்டையாச்சும் பேசிக்கிட்டு இருந்தா என்ன, அல்லது வேற ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு இருந்தா என்ன, அவர் பாட்டுக்கும் பேசுவார். அப்புறம் எல்லாருக்கும் கடைசியில் வாக்குறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவார். புரியுதுங்களா? இது என்ன அறிவிக்குது அப்படின்னு சொன்னா, 2 விஷயம். ஒன்று, இவர் கொடுக்கக்கூடிய தாவாவில் இவருக்கு அக்கறை இல்லை.
யாரிடத்தில் இவர் பேசுகிறாரோ அவர்கள் மீது இவருக்கு அக்கறையும் இல்லை, அன்பும் ஈடுபாடும் இல்லை. ஏதோ ஒரு கடமைக்காக வேண்டி டேப் ரிகார்டர் மாதிரி இவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை என்ன இருந்துச்சு, அந்த டேப் ரிகார்டர் என்ன கேசட்டில் உள்ளது போட்டு ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி இவருடைய நிலை. புரியுதா? இது ஒரு தாய் கலகல. தாய் எப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றா பாருங்க, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நம்ம யாருக்கு தாவா கொடுக்குறோமோ அவங்க மேல நம்ம பேராசை உள்ளவர்களா இருக்கணும், அவங்களுடைய நன்மையின் மீது அக்கறை உள்ளவர்களா இருக்கணும், அவங்க மேல இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். புரியுதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரையும் அட்டென்ஷன் பண்ண வைக்கிறாங்க. அப்துல் முனாஃப் பின்னாடி நம்ம பார்ப்போம் பாருங்க, அடுத்த பக்கத்தில் இருக்கு பாருங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபுலுவையின் கிளையார்களே, முர்ராவின் கிளையார்களே, குசை கிளையார்களே, அப்துல் முனாஃப் கிளையார்களே, அப்துல் ஷம்ஸ் கிளையார்களே, ஹாஷிம் கிளையார்களே, அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்களே, அப்துல் முத்தலிபின் மகன் அப்பாஸே, பர்சனலா அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதுடைய மகளே, ஒவ்வொருத்தரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தன் பக்கம் முன்னோக்கி வைக்க முடியுமோ, அவர்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த விஷயத்தை தான் சொல்ல போறாங்க, தனிப்பட்ட முறையிலேயே அந்த விஷயத்தை தான் சொல்ல போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பத்தி நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒரு விஷயம் தானே, ஆனா அந்த சொல்லப்படக்கூடிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சொர்க்கம், இதை அவர்கள் நிராகரித்தால் அவர்களுக்கு நரகம். அதனால சொல்லப்படக்கூடிய விஷயம் அவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்ததுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸ்ல எல்லாரையும் தன் பக்கம் அவர்கள் கவனம் ஈர்த்தார்கள். ஸோ தாயாகப்பட்டவர், தாய்ங்கிறவர் மேடையில் நின்று பேசினா மட்டும் தாய் கிடையாது, ஒரு உஸ்தாது தாய் தான். புரியுதுங்களா? ஒரு பள்ளி, அதாவது ஒரு வகுப்புல கிளாஸ் எடுக்கிறவரும் தாய் தான், மஜ்லிஸ்ல ஜும்மா பயான் பண்றவரும் தாய் தான், மஜ்லிஸ்ல ஒரு மஸ்ஜிதுல பயான் செய்யக்கூடியவரும் தாய் தான். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாரு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் தாய் தாங்க. புரியுதுங்களா? அல்லாஹுவை பற்றி நீங்க அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்துல பேசினாலே தாய் தான். சரியா? அப்ப அப்படிப்பட்ட தாய் மக்களின் மீது அக்கறை உள்ளவராக இருக்கணும், மக்களின் மீது பாசம் உள்ளவராக இருக்கணும், மக்களை அறிந்தவராக இருக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட அவர்களுக்கு எந்த விதமான அறிமுகமே இருக்காது, பழக்கமே இருக்காது. ஜஸ்ட் டியூட்டி, நேராக கதவை திறந்து முசல்லால நிற்பாரு, அப்புறம் முசல்லால இருந்து உள்ளார போய் கதவை பிடிப்பாரு. மக்களோட அவருக்கு எந்த பழக்க வழக்கமுமே இருக்காது, குத்துபாலையும் சரி பொது பயான்கள்லையும் சரி. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு முஹ்லிஸான, அதாவது சமுதாய அக்கறை கொண்ட ஒரு தாயாக உருவாக முடியுமானா உருவாக முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் வச்சிருப்பாங்க, அவங்களோட மட்டும்தான் அவங்க பழகுவாங்க, அவங்க தான் அவங்களோட பழக முடியும். மற்றபடி எல்லா மக்களோடையும் ஒரு இணைந்து நெருங்கி பழகக்கூடிய ஒரு பண்பு இருக்குமான்னு சொன்னா இருக்காது, தங்களை ஒதுக்கி வைத்துக் கொள்வாங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம எல்லாரோடையும் கலந்து பழகினா நமக்கு மதிப்பு போயிடுமே, மரியாதை போயிடுமே, நம்மளை பெருசா எடுத்துக்க மாட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டிய மக்களை விட்டு விலகி போய் தன்னை ஒரு ரூம்ல பூட்டிக்கிட்டு அல்லது தனக்குன்னு ஒரு க்ளோஸ் சர்க்கிளை வைத்துக்கொண்டு மறைஞ்சு இருப்பாங்க. கேட்டா என்னன்னு சொன்னா, அப்பதான் மக்களுக்கு மத்தியில வரும்போது ஒரு மதிப்பு இருக்குமா, மக்கள்லாம் நம்மளை ஒரு அரிய பொருளை பார்க்குற மாதிரி என்ன, அந்த மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் இஸ்லாமுக்கு வேலைக்கு ஆகாதுங்க. அல்லாஹுடைய தாவாவுக்கு, நபிமார்களுடைய தாவாவுக்கு வேலைக்கு ஆகாது. இது வேணா ஹீரோயிசம் தாவாவா இருக்கலாம், யாராவது போயிட்டு இருக்கலாம். இஸ்லாமுடைய தாவா எப்படின்னு சொன்னா, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அக்லாக்ல போகணும், அவங்க அபூபக்கருடைய அக்லாக்ல போகணும், அவங்க உமருடைய அக்லாக்ல போகணும். மக்களோட மக்களா இருந்து அந்த மக்களுக்கு தாவா செய்யணும். புரியுதுங்களா? கண்ணியத்தை கொடுக்குறவன் அல்லாஹு தஆலா. நீங்க உங்களை விட்டு மக்களை விட்டு உங்களை ஒதுக்கி தனிமைப்படுத்தி கொண்டு உங்களை பெரிய ஆளா ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, மக்கள்கிட்ட வேணா நீங்க பெரிய ஆளாக ஆகலாம், அல்லாஹ்விடத்திலே சிறுமைப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் யாரை விரும்புறான்? ஹதீஸ்ல எப்படி வருது, அதாவது மக்களோட மக்களா அல்லதி யுகாலிதுஹும் வயஸ்பிரு அலா அதாஹும், மக்களிடத்திலே பழக வேண்டும், அவர்களுடைய தொந்தரவுகளை, அவர்களுடைய சிரமங்களை, அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவர் சகித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் தாவா கொடுக்கக்கூடிய மூமின். புரியுதுங்களா? இஸ்லாமில் நோ ஹீரோயிசம். புரியுதுங்களா?
ஃபேனு, ஃபாலோவர்ஸு, உங்களோட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா, உங்கள் பக்கத்தில் நின்று நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா, இத்தகைய ஹீரோயிசம் என்பது இஸ்லாமில் இல்லை. குறிப்பாக தாயிகளாக இருக்கக்கூடியவங்க, தாவாவில் இருக்கக்கூடியவங்க இது இந்த மாதிரி பழக்கங்களை ரொம்ப அறவே தவிர்த்துக்கொள்ளணும், மக்களை எச்சரிக்கை செய்யணும். சில இடங்கள் எப்படின்னு சொன்னால், அவங்க சைன் போட்டு கொடுத்தா அந்த புக்குக்கு பெரிய காசு, அவங்க சைன் போட்டு கொடுத்தா அதுக்கு ஒரு மதிப்பு. அதை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அல்லாதான் பாதுகாக்கணும். எல்லாம் என்னன்னு சொல்ல ஜஹாலத், அறியாமை. தீனை பற்றி அவர்கள் சரியா படிக்காம தாவா கொடுக்கறதுனால அவங்க ஏற்கனவே பழகி வச்சிருந்த குஃபருடைய கலாச்சாரத்தையும் இப்ப இஸ்லாமுடைய இந்த கலாச்சாரத்தை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவங்க அக்பர் உருவாக்குறாருல தீன இலாஹின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வருது. அதெல்லாம் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானது கிடையாது. யாரும் அந்த மாதிரி பார்த்து யாரையும் காப்பி அடிச்சிடாதீங்க. நீங்க காப்பி அடிக்கிறதா இருந்தா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவை காப்பி அடிங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாவாவை காப்பி அடிங்க. சரியா? இப்ப என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கவனிங்க, குறைஷிகளே, அல்லாஹ்விடமிருந்து உங்களுடைய ஆன்மாக்களை விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். இஷ்தரவ் அன்ஃபுஸகும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து உங்களுடைய ஆன்மாக்களை விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றால் என்ன சொல்ல வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பாருங்க, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால் அல்லாஹு தஆலா உங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். அதான் அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை பாருங்க. உங்கள் அல்லாஹு தஆலா நரகத்துல போற்றுவான் நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால். அப்போ உங்க நஃப்ஸை நீங்க பாதுகாத்துங்க, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்த வாக்கியத்துல சொல்றாங்க பாருங்க. அப்ப இதை தான் நீங்க சொல்லணும். ஒருத்தனை தொழுகைக்கு ஏவும் பொழுது நீ தொழுகலைன்னா நரகத்துல போயிடுவ, நீ தொழுகலைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் உனக்கு வந்துடும். தொழுகையை பற்றி சொல்லுங்க, தொழுகையுடைய சிறப்பை சொல்லுங்க. அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே தொழுகையை விட்டால் என்ன தண்டனை, என்ன அல்லாஹ்வுடைய அதாப், அதையும் சேர்த்து சொல்லணும். நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது. அப்போ பொதுவாக அரபுகளிடத்துல இது ஒரு பழக்கமா இருந்துச்சு. அந்த பழக்கம்தான் இன்றைக்கு தரிகாவாதிகள்கிட்டையும் இந்த தர்காவாதிகள்கிட்டையும் அப்படியே இருக்கு. இது முஷ்ரிக்குகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கங்க. இந்த தர்கா வழிபாடு, தரிகா நம்பிக்கை, தர்கா வழிபாடு, தரிகா நம்பிக்கை, திஸ் இஸ் டாட்டர் ஆஃப் ஷிர்க். புரியுதா? ஷிர்க்கு பெத்த புள்ளதான் இந்த தர்கா வழிபாடும் இந்த தரிகா வழிபாடுகளும். ஷிர்க் ஒரு அம்மான்னு சொன்னீங்கன்னா அந்த அம்மா நிறைய குட்டி போட்டிருக்கு. அது போட்ட குட்டி தான் இந்த கபறுகள் மேல நம்பிக்கை வைக்கிறது. கபறுகளை பெரிய அளவுல கட்டடமா கட்டி, தர்கான்னு சொல்றாங்கல்ல, கட்டி கொண்டு அதன் மேல நம்பிக்கை வைக்கிறது. அந்த தர்கா வழிபாடை நியாயப்படுத்துறதுக்குன்னு இஸ்லாம்ல உருவாக்கப்பட்டது தாங்க தரிகா. புரிஞ்சு கொள்ளுங்க. மலேசியா, சிங்கப்பூர்லாம் தரிகான்னு சொல்லிட்டா அவங்க எப்படின்னு சொன்னா அப்படியே நேரம் அவங்கள பார்த்தாலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இப்ப நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி நம்ம பார்ப்போம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள? சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு இந்த முட்டாளுங்க அந்த ஒருத்தர் தரிகால் இருக்காரு, இவர் அந்த ஷேக்கிட்ட பையத் வாங்கினவரு, இவர் அந்த ஷேக்கு கலீஃபா அப்படின்னு சொல்லிட்டாலே எப்பா இவனுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது கூட அல்லாஹ்வுடைய பயம் வராது. தொழுகையில் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி அல்லாஹ்க்கு முன்னாடி நிற்கும் போது குஷு குது வராது. இவர் ஷேக்கு, இவர் அந்த ஷேக்கிட்ட பையத்து வாங்கினவரு, இத்தனை ஷேக்கிட்ட பையத்து வாங்கியிருக்கிறாரு, இத்தனை தரிகால வர்றாருன்னு சொல்லிட்டா அப்படியே அவனுக்கு அந்த பரவசம் வரும் பாருங்க. இந்த காஃபிர்களுக்கு சாமியார் முன்னாடி போய் நின்னா வரக்கூடிய பக்தி மாதிரி இவங்களுக்கு வந்துடும். உண்மையான மூமினுக்கு பக்தி எங்க வரும்? அல்லாஹ் அக்பர்னு அல்லாஹ்க்கு முன்னாடி தக்பீர் கட்டும்போது, அல்லாஹுவை பற்றி மறுமையை பற்றி சொல்லும்போது வரணும். இவங்களுக்கு அல்லாஹை பற்றி மறுமையை பற்றிலாம் சொன்னீங்கன்னா எறும் மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தான், தமிழ்நாட்டில் பழமொழி சொல்ற மாதிரி. ஆனா அவங்க ஷேக்கை பற்றி ஹலீஃபா, ஷேக், பீர் அப்படின்னு சொல்லிடுங்களேன், அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு முடிகிறது, ரோமமெல்லாம் சிலிர்த்து அப்படியே ஆயிடுவார். எல்லாம் ஷிர்க்கு போட்ட குட்டிங்க இவங்கெல்லாம். விஷயத்துக்கு வாங்க. ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அல்லாஹும்ம ஹ்தினா வஹ்தி பினா வஸப்பித்னா அலல் ஹுதா வஸ்ஸிராத்துல் முஸ்தகீம். என்ன விஷயம்? நான் எதுக்காக இப்படி சுற்றி வந்துட்டு இப்போதான் உள்ளார விஷயம் சொல்ல போறேன். இந்த தர்கா வழிபாடு, இந்த தரீகா, இது எல்லாமே ஷிர்க்கு போட்ட குட்டிங்க. புரியுதா?
ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கை என்ன? முஷ்ரிக்குகள் சிலை வணங்கிகளுடைய நம்பிக்கை என்னவென்றால், கடவுளுங்கிற பேரில் ஏதோ சில வழிபாடுகள் செய்யணும். யாருக்கு செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. சாமியாருக்கு செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, சன்னியாசிக்கு செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, மந்திரவாதிக்கு செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, அதே போல சிலைக்கு போய் செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, சிலுவைக்கு செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. ஏதோ கடவுள் வழிபாடுன்னு ஒரு பேருக்கு ஒரு வழிபாடு செய்யணும். நம்பர் 1. நம்பர் 2, யாரு அந்த வழிபாடு இவங்களாவும் செய்ய மாட்டாங்க. அந்த வழிபாடை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு புரோகிதர் வேணும். அந்த வழிபாடை செய்து கொடுப்பதற்கு ஒரு இடைத்தரகர், ஒரு புரோக்கர். புரியுதுங்களா? இந்த தர்கால தரிகால இருக்கவங்கலாம் யாரு? தே ஆர் ரியல் பிஸ்னஸ் புரோக்கர்ஸ். புரியுதுங்களா? ஒரு புரோக்கர் அவங்களுக்கு வேணும். முடிஞ்சா கடைசியில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த செய்ய வேண்டிய சில சடங்குகளை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு மொத்தமாக எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறோம்னு சொன்னால், இப்போ புரோக்கர் ஒருத்தர் வச்சு இருப்பாங்களே, மீடியேட்டர், நடுவர், அவர் போய் விற்கிறவர்கிட்டையும் பேசுவார், வாங்குறவர்கிட்டையும் பேசுவார், இவரையும் படிய வைப்பார், அவரையும் படிய வைப்பார், அவரை கொஞ்சம் இறக்கி கொண்டு வருவார், இவரை கொஞ்சம் கூட்டி கொண்டு வருவார், 2 பேருக்கு டைமை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆகிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த மக்கள், இந்த சாமியாருங்க, சன்னியாசிங்க, இந்த துறவிகள், ஷிர்க்ல அவர்கள் மேலே மொத்தமாக பாரத்தை போட்டுருவாங்க. எப்பா நீ பார்த்து கடவுளை கவனிச்சு நமக்கு எப்படியாவது மோட்சத்தை வாங்கி கொடுத்துரு, நம்மளை எப்படியாவது கரை சேர்த்திரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சாமியாருங்களை பார்த்தா சிலை வணங்கக்கூடியவர்களுக்கு பயங்கரமான பக்தி. காலில் விழுவான், கையில் விழுவான், சாமியார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவான். என்ன எல்லாம் பாதுகாக்கணும், அல்ல என்னத்தை கேட்டாலும் கொடுத்துருவானோ புரிஞ்சுக்குங்களேன். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுவானோ, அந்த மஷைத்தை அந்த மாதிரி ஆக்கிடுவான் அவர்களை. இப்போ இதை மைண்டில் வைத்து கொண்டு நீங்கள் தர்கா வழிபாட்டுக்கும் தரிகா வழிபாட்டுக்கும் வாங்கின அப்படியே மேட்சாகும் பாருங்க. ஒரு செருப்பு, ஜோடி செருப்பில் ஒரு செருப்பு இன்னொரு செருப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அப்படியே ரெண்டுமே மேட்ச் ஆகும். இந்த தர்கா வழிபாடுலையும் என்ன, அங்கே போன உடனே அங்கே பூசாரி ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல, தர்காவுடைய பூசாரி, அங்கே கோயிலில் பூசாரி, இங்கே சாபு, தர்காவுடைய சாபு. அவரை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே பணிவு வந்துடும், பக்தி வந்துடும். என்ன பாக்கெட்டில் இருக்க காசை போட்டுருவான், கொண்டு போவான், காசு பணம் என்ன, அப்புறம் அங்கே கொண்டு போகிற மாதிரி இப்போ எல்லாம் கொண்டு போகிறாங்களா பூந்தி, அது அப்படியே கொடுத்துட்டு அப்படியே பக்தியாக நிற்பான் அவருக்கு முன்னாடி. அவர் ஒரு விளக்குமாறு வச்சுருப்பார், எல்லாமே விளக்குமாறு தானே. ஈக்குச்சியில் செஞ்சா என்ன, மயில் ரகையில் செஞ்சா என்ன, ஒரு விளக்குமாறு. அப்படி அந்த தர்காவில் ஒரு அடி, அந்த கபரு மேலே ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் இவர் தலையில் 4 செருப்பால் அடிக்கிற மாதிரி அடிப்பார். அப்படியே பக்தியாக அந்த அடியை வாங்கிப்பான். அப்புறம் என்னென்னமோ சொல்லுவார், அப்புறம் ஏதாவது கொடுப்பார், அதையும் அப்படியே பக்தியாக வாங்கிப்பான். அப்புறம் அவர் என்ன சொன்னாலும் சரி, தர்காவை 4 சுற்றிவான்னு சொன்னால் 4 சுற்றுவான், உருளுனா உருளுவான், பெறலுனா பெறலுவான், பல்ட்டி அடினா பல்ட்டி அடிப்பான், அங்கே போய் அதை செய்யணும் இதை செய்வான், விளக்கேற்றுனா விளக்கேற்று, என்னத்த சொன்னாலும் செய்வானோ. அப்படியே சிலை வணக்கத்தை கோயில் வழிபாடுகள் எடுத்து பாருங்க. அங்கே பூசாரி என்ன சொல்கிறாரோ அதுதான் அவங்களுக்கு மதமும், அவங்களுக்கு தான் அதுதான் அவங்களுக்கு வழிபாடும். அதே போலதான் இந்த தர்காவில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பூசாரி என்ன கதை கட்டாரோ அதை எல்லாத்தையும் இவன் செய்வான். விளக்கேற்றினா விளக்கேற்றுவான், தூணை சுற்றுவான், கட்டி பிடிப்பான், கபரில் உளுந்து பெறலுனா பெறலும், எல்லாத்தையும் செய்வாங்க. அப்படியே நடக்கும். எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியில் என்ன நம்புவான் அப்படின்னு சொன்னால் 2. ஒன்று, அந்த கபருக்குள்ளார் இருக்கார் பாருங்க ஒருத்தர், அவர் தான் இன்னும் உயிரோட இருக்காருன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறானே. ஏன்னா இங்க பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றா, ஷஹீதுகள் உயிரோட இருக்காங்க அல்லாஹ்விடத்துல. அந்த எப்படி உயிரோட இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் மூத்தாயிட்டாரு. மௌத்தானவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், ஆனா அல்லாஹ்விடத்துல உயிரோடு இருக்கிறார்கள். ஷஹீதுகளுக்கு மட்டும் விசேஷமா கொடுக்கப்பட்ட அந்தஸ்து. இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை கொண்டு அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் மௌத்தா போக மாட்டாங்க. எங்க இருக்கு குர்ஆன்ல? அப்படி அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் மீது கவலை இல்லை, பயம் இல்லை அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். சரி, 2வது அவுலியானா யாரு, அதையும் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், யார் ஈமான் கொண்டு தக்வா உள்ளவர்களாக இருந்தார்களோ எல்லாமே அல்லாஹ்வுடைய நேசர்கள் தான். அப்ப கபூர்ல இருக்கவர் மட்டும் அவுலியான்னு சொன்னா நீ என்ன அல்லாஹ்வுடைய எதிரியா? நீ ஷைத்தானா? நீ ஷைத்தான் தான் அல்லாஹ்வுக்கு எதிரி, காஃபிர் தான் அல்லாஹ்வுடைய ஆதா. புரியுதா? ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வுடைய இறைநேசன் தாங்க. அவனுடைய ஈமானுடைய அளவுக்கு, அவனுடைய இபாதத்து தக்வாவுடைய அளவுக்கு, அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அவுலியாங்க.
நீங்க ஒவ்வொருத்தரும் அவுலியா தான். எது வரைக்கும்? நீங்கள் உள்ளத்தில் ஈமான் உள்ளவராக இருக்கும் நிலையில். நீங்க 5 வேளை தொழுகையை தொழும் பொழுது, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹராம விட்டு நீங்க விலகி இருக்கும்போது, அல்லாஹ்வை பயந்தவராக இருக்கும்போது கண்டிப்பா நீங்க அவுலியா தான். அதுல சந்தேகமே படாதீங்க. நிராசையாகிறீங்க. ஏன் நிராசையாகிறீங்க? அல்லாஹ் சொல்லியிருக்காங்க உங்களை எதிரி சொல்லிட்டு, யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்கள் என்னுடைய நேசர்கள்ங்கிறான். நீங்க அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு சந்தோஷப்படுங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. யா அல்லாஹ் எனக்கு இன்னும் நெருக்கமான விலாயத்தை கூட, அல்லாஹ் நெருக்கத்தை கூட அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. நீங்க யாரும் உங்க மேல முடிவு செய்யறதுக்கு நீங்க எல்லாம் அவுலியா இல்லைன்னு சொல்லிட்டு தப்பு அது. அப்ப என்ன ஆயிடுச்சு? அவங்க அதுக்குன்னு சொல்லிட்டு நான் அவுலியான்னு பெருமடிக்க கூடாது. அப்படி கிடையாது. அல்லாஹ் என்ன மூமினாக அல்லாஹ் ஆக்குனானே, அவனுடைய நேசர்களாக நண்பர்கள் ஆவதற்கு அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தானே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. அந்த எண்ணம் வந்துட்டாலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இபாதத்தின் மேல ஆசை வந்துடும். பாவம் செய்யறதுக்கு நீங்க யோசிப்பீங்க, அல்லாஹ்வுடைய நண்பரை நான் இருக்கும் பொழுது நான் அல்லாஹ்க்கு எப்படி மாறு செய்யறது. ஒவ்வொருத்தரும் நம்ம நிராசை அடைந்து, நம்ம எல்லாம் என்னங்க பாவிங்க, நம்ம எல்லாம் என்ன பாவி, நம்ம துஆவெல்லாம் எல்லாம் ஏத்துப்பானா, நம்ம இபாதத்துக்கெல்லாம் வேல்யூ இருக்குமா, இப்படியும் முட்டாள்தனமா நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதுனாலதான் தொழுகும் பொழுது ஒழுங்கா தொழுகிறது இல்லை, நோம்பு வைக்கும் போது ஒழுங்கா நோம்பு வைக்கிறது இல்லை, எந்த இபாதத்து செஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்டா செய்யறது கிடையாது, பாவத்தை செய்யும் போது ஒரு பயம் கிடையாது. அதான் மொத்தமா நரகத்துக்கு போறோமே, போயிட்டு போறோம். பைத்தியகாரத்தனங்க இது. அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. இதே இடத்துல நீங்க உங்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக நினைச்சு பாருங்க. இபாதத்து செய்யும் போது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத்து அதிகமாகும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகமாகும். உங்களுக்கு பாவம் செய்யும்போது அல்லாஹ்வுடைய நேசரா நம்ம இருக்கிறோமே, மூமினா இருக்கிறோமே, இந்த பாவத்தை செய்யறோமே அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வரும். திரும்ப நம்ம அல்லாஹ்ட்ட வந்துடணும், தௌபா கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏற்கனவே நரகவாசி நம்மளை உருப்படாதவன் நம்ம நம்பி வச்சுக்கிட்டா எப்படி அந்த ஆசையும் அந்த பயமும் வரும்? வராது. சரியா? விஷயத்துக்கு வாங்க உள்ளுக்குள்ளார. அப்ப என்ன ஆனது? அந்த முஷ்ரிக்குகளுக்கு இருக்கிற நம்பிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞ்சிருந்தாங்க. அந்த முஷ்ரிக்குகள் என்ன நம்பி வச்சிருந்தாங்க? தங்களை யார் மதத்தினுடைய தலைவர்களாக, தங்களுடைய மதத்தினுடைய தலைவராக, முன்னோடியா, வழிகாட்டியா நினைக்கிறாங்களோ அந்த மத தலைவர்கிட்ட போய் சரணடைஞ்சிருவாங்க. புரிஞ்சுக்குங்க, நல்ல கவனமா கேளுங்க, வேணா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எதையுமே உங்கள்கிட்ட நம்ம வேஸ்டா பேசுறதும் கிடையாது, இன்ஷா அல்லாஹ் டைம் வேஸ்ட் பண்ணுறதும் கிடையாது. புரியுதா? சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு ஆதாரம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு குர்ஆன்லேருந்து ஹதீஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். எதையுமே எக்ஸ்ட்ரா அதாவது தேவையில்லாத பேச்சு தேவையே கிடையாது. நான் தேவையில்லாத பேசுறேன்னு உங்களுக்கு யோசிச்சிங்கன்னா, உஸ்தாது நீங்க பேசுறது தேவையில்லாத பேச்சா இருக்கு, எங்களுக்கு ஆதாரம் வந்தா கொடுங்க, இல்லாட்டி கிளாஸை முடிச்சிருக்குன்னு சொல்லிடுங்க. நமக்கு அது பிரச்சனை பயமே கிடையாது இன்ஷா அல்லாஹ். இந்த ஷிர்க்குகள்ல இந்த சிலை வழிபாட்டுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, யார் அந்த வழிபாட்டை செய்து கொடுக்குறாங்களோ அவங்க மேல மொத்தமா நம்பிக்கை வச்சிருவாங்க. மதத்தையும் மத நம்பிக்கையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. கடவுளையும் கடவுள் வழிபாட்டையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு எப்படியாவது நீ பார்த்து கரை சேர்த்திருப்பான் அப்படின்னு நிலைக்கு வந்துருவாங்க. இதே நிலைமை தான் இந்த தர்கா வழிபாடுலையும் தரிகா சூஃபிசத்திலையும். சூஃபிசம் தரிகால போகும் பொழுது உங்களை அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. கடைசியில டோட்டலா உங்களை அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலிருந்து கட் பண்ணிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்திலிருந்து கட் பண்ணிட்டு உங்களை டோட்டலா அட்டாச் பண்ணிடுவாங்க. யார் மேல நம்பிக்கையில? அந்த ஷேக் மேல நம்பிக்கையில, அந்த ஷேக் மேல உள்ள முஹப்பத்தில் அட்டாச் பண்ணிடுவாங்க. முந்தைய காலத்துல ஏதோ ஒரு சில அறிஞர்கள் அதாவது இந்த தஸவுஃப்ல ஷிர்க்ல போகாம, பிதஅத்துல போகாம மக்களை தஸ்கியா பண்றதுல மட்டும் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய 99.9999% they are made the Sufism and Tariqa everything as a big business. No GST, no tax, no income tax, everything. பெரிய பிசினஸ். எப்படி சாமியார்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அதே போலதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அது தனி விஷயம். ஆனா அதனால மொத்த சூஃபிசத்தை தரிக்காவை அவங்க செய்யறதை நம்ம நியாயப்படுத்திட முடியாது. அவங்க நல்லவங்களா இருக்கலாம், ஆனா அவங்க போற பாதி தப்பான பாதி. புரிஞ்சு? அதையும் நீங்க புரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் கிடைச்சிட்டா நான் போயிருக்கலாமா அவர்கிட்ட நான் போய் பயத்து வாங்கலாமா நீங்க கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் முன்னாடியே நான் சொல்றேன். அவருடைய எண்ணத்தால் அவர் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவர் செல்லக்கூடிய பாதை தவறான பாதை. எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் அல்லாஹ்வை வணங்கணும்னு நினைக்கிறான், பக்தியில இருக்கிறான், அவனுக்கு ஒழு செய்யறது தெரியல, ஒழுவை பத்தி சட்டம் தெரியல, அப்படியே தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கான்.
பார்க்க நமக்கு அவன் தொழுதுகிட்டு இருக்கிறான், நல்லது செய்யறான்னு தெரியும். ஆனா ஒண்ணும் இல்லையே, கிபிலாவை முன்னோக்காம வேற எங்கேயோ முன்னோக்கிட்டு இருக்கிறான். அதே போலதான் அப்படி ஒரு நல்ல எண்ணத்துல மக்களை ஏமாத்தாம அவர் ஷிர்க் செய்யாம பிதத் செய்யாம ஒருத்தர் சூஃபின்னு இருந்தாருன்னு சொன்னா அவருடைய நிலைமை இதான். ஏன்னா எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுறதுக்கு வந்துட்டாங்களோ அவங்களுடைய தரீகாவை தவிர நமக்கு நோ நீட் எனி அதர் தரீகா. we have best தரீகா of ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். we no need ஷாதிலியா, காதிரியா, சிஷ்தியா, சொஹரவர்தியா, இலாஹியா, நூரியா. we have best தரீகா of ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? அவ்வளவுதான், முடிச்சுக்க வேண்டியதுதான். இப்ப விஷயத்துக்கு வாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த விஷயத்தை நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னு நீங்க கேட்கலாம். அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா, நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது. அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது. கிளியர் ஸ்டேட்மெண்ட், வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். தெளிவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த பாருங்கப்பா, இந்த சித்து வேலை, ஏமாத்து வேலை, என்ன கவனிச்சுக்கிட்டா நான் உங்களோட அல்லாட்ட பேசி உங்களை கரை சேர்த்துருவேன், அதுக்கெல்லாம் இங்கே கிடையாது. ஏன்னா அந்த நம்பிக்கை முஷ்ரிக்குகள்கிட்ட இருந்துச்சு. மத வழிபாடு செய்து கொடுக்கக்கூடிய மத வழிகாட்டிய நம்ம கவனிச்சுக்கிட்டா அவர் சிலையை கவனிச்சிருவாரு, சிலை அல்லாவை கவனிச்சிரும். இந்த மாதிரி நம்பிக்கை. இப்ப அப்படியே தர்கா வழிபாட்டுக்கும் ஷேக் வழிபாட்டுக்கும் சூஃபிசத்துக்கு கொண்டு போங்க, எப்படி மேட்ச் ஆகும் பாருங்க. நம்ம எது பண்ணாலும் சரிங்க, நம்ம ஷேக்கை கவனிச்சுக்கிட்டோம்னா ஷேக்கு நம்மளை அல்லாட்ட கவனிச்சு பாருன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கதை கட்டி எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்துல் காதர் முஹையுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய மார்க் அறிஞர், எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுடைய தரீகால பைய செய்து கொடுத்துட்டாலே, காதரியா தரீகால பைய செய்து கொடுத்துட்டாலே போதுங்க, நீங்க என்ன பாவம் பண்ணாலும் சரி அப்துல் காதர் ஜிலானி உங்களை கரை சேர்த்துருவாங்க. அது மௌலூத் கிதாப்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. என்னுடைய முரீதுகளுக்கு நீ மன்னிப்பு கொடுத்து சொர்க்கத்தை கொடுக்கணும். என்னுடைய முரீது யார் ஆகிட்டாங்களோ அவங்கள சொர்க்கத்துல சேர்க்கிறது என் மேல கடமை அப்படின்னு அவங்க அல்லாட்ட இருந்து வாக்கு வாங்கிட்டாங்களாம். முடிஞ்சு போச்சு. இப்ப இப்படி இருந்தா அவன் உருப்பிடுவானா சொல்லுங்க? இந்த நம்பிக்கையில இருந்தா அவன் யோக்கியனா இருப்பானா சொல்லுங்க? எப்படி கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பலி கொடுத்துட்டு இனி நம்ம என்ன பண்ணாலும் சரி குட்டி கும்மாளம் கூத்து, ஏன் இன்னைக்கு மேலை நாடுகள்ல குட்டி கூத்து கும்மாளம் உலகத்துல இருக்கிற அத்தனை பாவமும் அந்த கிறிஸ்துவர்கள்ட்ட குடிக்கொண்டு இருக்குன்னு சொன்னா அவனோட நம்பிக்கை மொத்தமா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பலி கொடுத்தாச்சு, குர்பானில் ஆட்டை பலி கொடுக்குற மாதிரி. அவருக்கு எல்லா பாவத்துக்கும், செஞ்ச பாவத்துக்கும், செய்யப்படுகிற பாவத்துக்கும், இனிமேல் செய்யப்பட போகிற பாவத்துக்கும் எல்லாத்துக்கும் அவரை பலி கொடுத்துட்டான்னு நினைச்சதுனாலதான் அந்த கிறிஸ்துவர்கள் அவ்வளவு பெரிய அயோக்கியர்களா எல்லா விஷயத்திலையும். அந்த நம்பிக்கை தான் யார்கிட்ட வந்துடும்? இந்த தர்காக்காரங்கள்ட்ட. இவங்க போறதே அதுதான். என்னென்ன கேடித்தனம் இருக்குதோ எல்லாம் செய்வானோ. அப்படியே அந்த தர்காவுக்கு போயிட்டு வந்தோடனே எப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, அவளியாவை கவனிச்சாச்சு, அவளியா நம்மளை கவனிச்சிருவான்னு சொல்லிட்டு, புரியுதா இல்லையா? அந்த ஷிர்க்கும் இந்த ஷிர்க்கு போட்ட குட்டி இந்த தர்கா வழிபாடு கரெக்டா மேட்ச் ஆகும் பாருங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு தான், அந்த நம்பிக்கையை தகர்த்தெறியறதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை சொன்னாங்க. ஐயோ குறைஷிகளா, இந்த பாருங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் லா அம்லிகு லக்கும் தர்ரன் வலா நஃபா, உங்களுக்கு நான் தீங்கு செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியாது. அதாவது நீங்க எனக்கு மாறு செய்றீங்க, நானா உங்களுக்கு ஏதாவது கெடுதி செஞ்சிட முடியுமா? அல்லது நீங்க என்னுடைய தாவாவை ஏற்றுக்கிட்டீங்க, நானா உங்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிட முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான். புரியுதுங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலாலேயே இதை செய்ய முடியாதுன்னு சொன்னா, இந்த ஆளுங்க வேஷம் போடுறவனுவ எவ்வளவு பெரிய போலி வேலை செய்து கொண்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கவனமா உஷாரா இருங்க. அல்லாஹுவை தவிர்த்து நான் உங்களுக்கு எந்த பலனும் அளிக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துவா செய்ய சக்தி கொடுத்தா உங்களுக்கு நான் துவா செய்ய முடியும். என் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. அதை தவிர நீங்க இபாதத்து செஞ்சா உங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கிறதோ, நீங்க இபாதத்து செய்யறனா உங்களை தண்டிக்கிறது, அது ஏன் கடையோ அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நீங்க நன்மை செய்தால் அதற்கு கூலி கொடுக்க போகக்கூடியவனும் அவன்தான். நீங்கள் பாவம் செய்தால் உங்களை தண்டிக்க போகக்கூடியவனும் அவன்தான். அவன் உங்களை தண்டிக்கும் போது நான் இடையில நிற்க முடியாது. அவன் உங்களுக்கு கூலி கொடுத்தா நான் அதை தடுக்கவும் முடியாது. எல்லாமே அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய அமலை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் நிற்பான். அவனுடைய அமல் தான் அல்லாஹ்விடத்தில் பேசும். இது கிளியர் இஸ்லாமுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க. இவ்வளவு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டும் அடிப்படையும் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தில்
இந்த ஷிர்கு போட்ட குட்டி தர்காவினாலையும் இந்த சூஃபிசத்தினாலையும் மக்கள் எவ்வளவு வழிகட்டு நாசம் அடைஞ்சு போயிருக்காங்க பாருங்க. ஒரு பேச்சாளர் பேசுறாரு, அவர் உருதுல சொல்றது அப்படியே உருதுல சொல்ற, யாராச்சும் உருதுக்காரங்க இருந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு. तुम अपने माँ बाप की नाफरमानी करो कोई बात नहीं, तुम अल्लाह की नाफरमानी करो कोई बात नहीं, तुम रसूल की नाफरमानी करो कोई बात नहीं, हमारे शेख का दामन पकड़ लो, हमारे शेख उठा करके तुमको जन्नत में फेंक देगा. புரியுதா அர்த்தம் சொல்றது? என்னன்னு கேட்டா, நீ உங்க அத்தா அம்மா பேச்ச கேட்காத, நோ ப்ராப்ளம். நீ அல்லாஹ் பேச்சையும் கேட்காத, நோ ப்ராப்ளம். நீ ரசூல் பேச்சையும் கேட்காத, நோ ப்ராப்ளம். நீ நம்ம ஷேഖ நீ நல்லா பிடிச்சிக்க. அவருடைய முந்தானைய, அவர் ஷேக் சேலை கட்டிருப்பாரு போல இருக்கு, ஏன்னா முந்தானையை பத்திரமா பிடிச்சிக்க. அந்த ஷால் போட்டு ஒரு துண்டு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, எல்லாம் அந்த ஷேக்கு தரிகா குரூப்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஒரு ஷால் ஒன்று போட்டிருப்பாங்க. வெள்ளைக்காரன் குளிர் காலத்தில் அவன் மஃப்ளர் போட்டுக்கிறான், இவங்களுக்கு எதுக்கு மஃப்ளரு? அது ஒரு கலர், அந்த கலருக்கு ஒரு டிகிரி, அந்த கிரேடா. இந்த போலீஸ்காரங்க மிலிட்ரியில் உள்ளவங்கெல்லாம் கலர் கலராக பட்டனு, கலர் கலராக அந்த ஸ்டிக்கர்லாம் வச்சுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு டிகிரி, ஒரு ஒரு கிரேடு. அந்த முந்தானையை பிடிச்சி பயிர் செஞ்சு கொடுத்துட்டா அவர் என்ன செய்வார, நாளைக்கு மறுமையில உங்களுடைய பாவத்தினால அல்லாஹ் உங்களை தூக்கி நரகத்துக்கு அனுப்புறதுக்கு இருந்தா, நீங்க அந்த முந்தானையை பிடிச்சிட்டீங்கல்ல, அப்படியே உங்களை பிடிச்சி சொர்க்கத்தில் தூக்கி போட்டு வரான். இந்த தூண்டில மாட்டின மீனை கரைக்கு தூக்கி போடுற மாதிரி. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு மக்களை இஸ்லாமின் பேரால முட்டாளாக்கி, ஆன்மீகத்தின் பேரால முட்டாளாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப அடுத்து வரக்கூடிய மொத்தத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அடிப்படை அந்த முஷ்ரிக்குகளிடத்திலிருந்த அடிப்படையான ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையை தெரிகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன? சரி, பயம் வருது, இப்ப எதுவும் தண்டனை இருக்கு போல இருக்கு, அதாப் இருக்கு போல இருக்கு, முகமதுன்னு நல்ல மனுஷன் தான், இவர் ஏதோ சொல்றாரு, சரி இவரை ஏதாவது கவனிச்சுக்கிட்டா, இவருக்கு நம்ம ஏதாவது நல்லது செஞ்சிட்டோம்னா இவர் நம்மளை அல்லாட்ட கவனிச்சுப்பாரோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. அங்கேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புல்டோசர் வச்சு அடிச்சு தகர்த்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபாத்திமாவே உனக்கு நான் சொல்றேன், என் செல்வத்திலிருந்து விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள், உம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள், நிச்சயமாக நான் உன் நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது, அல்லாஹ்வை விட்டு உமக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது. எல்லாத்துக்கும் இதே டிக்ளரேஷனை கொடுத்துட்டாங்க. இதுதான் அல்லாஹு தஆலா சொன்னது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? சரி வேற என்ன செய்யறது, நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, சண்டை போடுறீங்கன்னு சொன்னா எனக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இரத்த உறவு என்னவோ அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை கவனிச்சுப்பேன். அதோட மற்றபடியான மறுமையில நான் உங்களை கரை சேர்த்துருவேங்கிற நம்பிக்கையெல்லாம் எதுவுமே வேஸ்ட் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சுட்டு, இனி ஈமான் இஸ்லாம்ங்கிற உறவு தான் இருக்குமே தவிர இரத்த உறவுனால உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் எதுவும் முடியாது. அப்ப இந்த எச்சரிக்கையை கேட்டவுடனே மக்கள் எல்லாம் அப்படியே கலைஞ்சு போறாங்க. இந்த அபூ லஹப்னு ஒரு இப்லீஸ் ஒருத்தன் உட்கார்ந்துதான் பாருங்க, அவன் மட்டும் என்ன செஞ்சானா, தப்பன் லக சாயிரல் யௌம் அலிஹாதா ஜமஅத்தனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்குத்தானா நீ எங்களை ஒன்று சேர்த்தாய்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒரு பயத்தோட சரி இதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு போகும்பொழுது துணிவு கொண்டு அவங்களுடைய அந்த நம்பிக்கையை தகர்க்குமாறு பாருங்க. எந்த நபி எச்சரிக்கை செய்தாரோ, எந்த நபி அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தாரோ, நமக்கு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தண்டனை உண்டு என்று எச்சரிக்கை செய்தாரோ அவரையே நான் சபிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இப்லீஸ் என்ன செய்தான், அபூ லஹப் தப்பன் லக சாயிரல் யௌம்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை சபிச்சான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அதனாலதான் ஏன் அல்லாஹ் தஆலா உடனே கோபப்பட்டு தப்பத் யதா அபீ லஹப் என்ற சூறாவை இறக்கினான்னு சொன்னா, மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு இரையச்சம் வர வேண்டியதாக இருந்துச்சோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாவால என்ன ஒரு அவர்களுக்கு ஒரு அந்த ஒரு ஈடுபாடு, அந்த சரி நம்ம இதை பத்தி சிந்திக்கலாம் என்று அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வரதா இருந்துச்சோ அந்த எண்ணத்தையே தகர்க்கிறான் அபூ லஹப். அதனால ஷிர்க்குடைய, குஃப்ருடைய, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழைப்பினுடைய முதல் எதிரியாக இருந்த அபூ லஹபுக்கு உடனே அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்து தப்பத் யதா அபீ லஹபின், எந்த கையை கொண்டு ரசூலுல்லாஹ்வை சபித்தானோ, மண்ணலி போட்டானோ, அல்லாஹு தஆலா அதையே குறிப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூ லஹபை சபித்து அவருடைய மனைவியை சபித்து அல்லாஹு தஆலா எச்சரிக்கை இறக்கணும். எப்படி அல்லாஹ் எச்சரிக்கை இறக்கணானோ அதே போலவே அவன் கடைசி வரைக்கும் ஈமான் இல்லாமல் இறந்து விட்டான்.
இவ்வாறாக ஏகத்துவ குரல் ஓங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் நெருங்கிய உறவினரிடம், நீங்கள் இத்தூதுத்துவத்தை, அதாவது நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை ஏற்றால்தான் நம்மிடையே உறவு நீடிக்கும், இதை தவிர அரபுகள் கொண்டிருக்கும் குடும்ப உறவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் எச்சரிக்கையின் முன்னால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று கூறி தங்களுடைய நிலையை மிக தெளிவாக அறிவித்து விட்டார்கள். இவ்வாறு அழைப்பு பணியின் குரல் மக்காவின் நாலா திசைகளிலும் எதிரொலிக்க ஆரம்பித்தது. புரியுதா? இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம அடுத்த அமர்வுல பார்ப்போம். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். அல்லாஹும்ம வஃபிக், அல்லாஹும்ம வஃபிக், அல்லாஹும்ம வஃபிக், அல்லாஹும்ம ஃபஹிம். அல்ஹம்துலில்லாஹ். மா கான கைரன் வ ஸவாபன் ஃபமின் அல்லாஹ், வ மா கான ஷர்ரன் வ கதான் ஃபமின்னி வ மினஷ் ஷைத்தான். ஆமன்து பில்லாஹ் லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன், அவனுக்கு நான் இணை வைக்க மாட்டேன். இதை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே போல சூரத்துல் இக்லாஸ், ஆமா, அதே போல யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இந்த மாதிரியான துஆக்கள் அதிகமாக ஓதுங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களை நீ நேர்வழி செலுத்தியதற்கு பிறகு எங்கள் உள்ளங்களிலே கோணலை ஏற்படுத்தாதே. அந்த மாதிரி துஆக்கள் ஓதுங்க. இருக்கக்கூடிய ஃபர்து, கட்டாய கடமை, அந்த கடமையை அங்கே ஒருத்தர் முழு நேரமாக தன்னை ஒதுக்கி நிறைவேற்றி தரவில்லை என்றால் அந்த கடமை பாழாகிவிடும் என்று இருந்தால் அத்தகைய ஒரு நிலையில தான் ஊதியம் வாங்குறத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதித்தாங்க. இப்போ 5 வேளை தொழுகை நடத்தணும். அந்த தொழுகை அங்கே முஸ்லீம்களுக்கு நடத்தி கொடுக்கலன்னா அப்போ தொழுகை வீணாயிடும். ஜமாத், இஸ்லாமின் அடையாள சின்னமாகி ஜமாத் தொழுகை வீணாயிடும். அப்போ ஒருத்தர் வியாபாரம் செய்து கொண்டும் கரெக்டாக அந்த 5 நேர தொழுகைக்கு அங்கே வந்து மக்களுக்கு தொழுகை வைக்கிறதுக்கு முடியாது. மக்களில் எல்லாரும் தொழுகையை வைப்பதை தெரிஞ்சவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்போ அறியாத ஒருத்தர் இமாமா நின்னாருன்னா பின்னாடி உள்ளவங்க குழம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது தான் அந்த இமாமத்துக்கு அவர்கள் வந்து ஊதியம் கொடுக்குறாங்க. அதே போல் ஹிலாஃபத்துடைய பணிக்கு ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவர் அவர் பிஸ்னஸ் அது இதுன்னு ஈடுபட்டாருன்னு சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அப்போ அதற்காக வேண்டி தான் அங்கே வந்து ஊதியம் கொடுக்கப்படுது. சரிங்களா? ஸோ இவர்களுடைய இந்த சூஃபிசம் என்பது, அது இல்லைன்னா இஸ்லாம் பாழாயிடுமா? அது இல்லைன்னா இஸ்லாம் கெட்டு போயிடுமா? அது இருக்கிறதுனால தான் இஸ்லாம் கெட்டு போயிட்டு இருக்கு. அதனால அவர்கள் தங்களுக்கு ஹதியா வாங்கிறதுக்கோ ஊதியம் வாங்கிறதுக்கோ இதை வந்து காரணம் காட்டுறது மொத்தத்தில் தவறு, அடிப்படையே தவறு. புரியுதுங்களா? இந்த நீங்க ஒரு பிள்ளைக்கு குரான் சொல்லி கொடுக்குறீங்க, ஹவு டு ரீட் குரான், அதுக்கு நீங்க சம்பளம் வாங்கலாம். ஒருத்தருக்கு ஹலால் ஹராம் மார்க்கத்தை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க, தாலீம் செய்றீங்க, அதுக்கு நீங்க சம்பளம் வாங்கலாம். ஏன்னா அது வந்து ஃபர்து, தீன தெரிகிறது. இது ஒன்றும் இல்லாதது. இது இவர்களுடைய மொத்த சடங்குகள் செய்து வைப்பதற்கு ஊதியம் பெறுவது என்பது இது ஒரு புரோகித தொழில். புரியுதுங்களா? அதே போல இந்த ஆன்மீகத்தின் பேரால தன்னை வந்து ஒரு பெரிய குருவாக ஆக்கி கொண்டு தனக்கு அன்பளிப்புகளை பெறுவது என்பது இஸ்லாமில் அப்படி கிடையாது. இஸ்லாமில் அத்தகைய ஒரு நிலைப்பாடை வைக்கவே இல்லை. முடிஞ்சு. அதுவே டோட்டலி கான்செப்டே தவறு. அது வந்து ஒரு சிலைக்கு முன்னாடி கொட்டுறதுக்கு சமம், ஒரு சாமியாருக்கு முன்னாடி கொட்டுறதுக்கு சமம். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, பசித்தவர் மிஸ்கீன்களுக்கு எத்தீம்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னா அவர் என்ன மிஸ்கீனா எத்தீமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆலிம்னு ஒருத்தர் ஏன் அந்த இடத்துல கூப்பிடுறீங்க? அவருடைய டியூட்டி அது. அவருடைய டியூட்டி என்ன? பள்ளியில இமாமத் செஞ்சு வைக்கிறது. அவருடைய டியூட்டி என்ன? பள்ளியில வந்து இஸ்லாமிக் ஹுத்துபா கொடுக்கறது. அதுதான் அவருடைய டியூட்டி. அவருடைய டியூட்டி அல்லாத ஒன்றுக்கு நீங்க கூப்பிடும் பொழுது நீங்க தனிப்பட்ட முறையில் அவருக்கு அன்பளிப்பு கொடுத்து தானே ஆகணும். ஒன்று. ரெண்டாவது என்ன, ஏன் நீங்க கூப்பிடுறீங்க? உங்களை விட அவர் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்னு ஒரு நம்பிக்கை வருது பாருங்க உங்களுக்கு. இவர் வந்தா நமக்கு பரக்கத்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே ஷிர்க் ஆரம்பமாயிடுது. அங்கேயே கெட்ட நம்பிக்கை, ஷிர்க்குடைய குட்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய நண்பரா இருக்கிறாரு, உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறாரு, நண்பர்களை கூப்பிடுறீங்க, குடும்பத்தாரர்களை கூப்பிடுறீங்க, சேர்ந்து அவரையும் கூப்பிடுறீங்க. ஸோ உங்களுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வேண்டி, நட்புக்காக வேண்டி வர்றாரு. மற்றவர்கள் துவா செய்கிற மாதிரி அவரும் துவா செஞ்சுட்டு தொழுதுட்டு சாப்பிட்டு உங்களோட விருந்தில் அவரும் பொதுவான ஒருத்தராக கலந்துக்கிட்டு போறாரு. தட்ஸ் ஆல்.
அதை தவிர விசேஷமா இந்த ஆலிமை நாங்க கூப்பிடுறோம், எங்க வீட்டு திறப்பு விழாவுக்கு இந்த ஆலிம் வந்தாரு, எங்க கடை இந்த ஆலிம் திறந்து வச்சாரு அப்படின்னாலே குழப்பம் வந்துடும். புரியுதா? நோ, அப்படி இஸ்லாம்ல எங்கேயுமே கிடையாது. உங்களுடைய ஃப்ரெண்டா இருந்தாரு, கூப்பிட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா வந்தாரு, அவரும் சாப்பிட்டாரு, எல்லாரும் சாப்பிட்டாங்க, அவரும் துவா செஞ்சாரு, தனிப்பட்ட முறையில், அது நோ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அஜர்த்து வர்றாங்க கடை திறப்பு விழாவுக்கு, அஜர்த்து துவா வருவாங்க, எல்லாரும் உட்காந்துக்கிறது. அப்ப என்ன ஆகிட்டீங்க? உங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில இவரை நடுவராக நீங்க ஆக்கிட்டீங்க. யாருக்கு அந்த தகுதியை அல்லாஹ் கொடுக்கலையோ அவருக்கு நீங்க அந்த தகுதியை கொடுக்குறீங்க. அப்ப அதுவும் கைண்ட் ஆஃப் ஷிர்க்.